முதலமைச்சர் இது வரைக்கும் செஞ்சல. அவர் பொறுப்பேற்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2021 என்னது கொரோனா என்ற கொடிய வியாதி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சாவு ஏற்படக்கூடிய அளவில் தலைவிரித்து ஆடியது. மூச்சு காற்றுல தான் பிரச்சனை கொரோனாவுக்கு. அந்த மூச்சு காற்றுக்கே தட்டுப்பாடு வந்தது, ஞாபகம் இருக்குதா? ஆஸ்பத்திரியில் கூட நமக்கு O2 ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது நம்முடைய பொறுப்பேற்ற முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் வெளியில ரூர்கேலால இருந்து கூட தூத்துக்குடிக்கு நமக்கு ஆக்சிஜன் வந்தது. படுக்கைகள், புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டது. புதிய மருத்துவ பணியாளர்கள், நர்ஸுகள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மடமடன் அவ்வளோ பேருக்கும் அந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு சிகிச்சை வழங்கப்பட்டு அதிலிருந்து நாம் மீட்டெடுத்தார். அதுக்கு முன்னாலே இருந்தவங்களை யோசிச்சு பாருங்க. கடையை திறக்காத, வீட்டை விட்டு வெளியே போகாத, விவசாயம் செய்ய வேண்டாம், உப்பளத்துக்கு போக வேண்டாம், எங்க இருக்கணும், வீட்டில் முடங்கிருன்னு சொன்னால ஒரு காலம் உண்டான தளபதி வந்ததும் எல்லா கடையும் திறங்க, எல்லா வேலையும் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நம்மளை அந்த ஒரு இக்கட்டான சூழலிருந்து மீட்டெடுத்தார் தளபதி. அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு வரையும் ஓடிட்டே இருக்கிறார். காலையிலிருந்து ஓய்வு என்பது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கூட செக்ரட்டரியேட் போறாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த மாதிரி முதலாம் ஆண்டிலே பல்வேறு பத்திரிகையெல்லாம் சிறந்த முதலமைச்சர் சொன்னாங்க. அப்போ நம்முடைய முதலமைச்சர் தாழ்மையா சொன்னாரு, நான் இதை விருப்பப்படல, என்னைக்கு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாகுதோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி, அது வரைக்கும் நான் உழைப்பேன் என்று கூறினார். அதை இன்னைக்கு நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். அந்த நிலைக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் விவரம் சொல்லுது, நாங்க சொல்லல, முதலமைச்சர் சொல்லல. பொருளாதார வளர்ச்சியில 11.19% வளர்ச்சி, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு முதன்மை மாநிலம். தனிநபர் வருமானம் பெறுவதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம். அதுபோல நம்முடைய வறுமை கோட்டு பட்டியல் கீழே உள்ள அந்த எண்ணிக்கை குறைஞ்சது, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். கல்வியிலே சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. உழைக்கும் பெண்கள் அதிகம் இருக்கிறது. தொழிற்சாலையில உற்பத்தியில இருக்கிற பெண்கள் 41%, தமிழ்நாடு தான் முன்னிலை. அதிக அளவு உயர்கல்வி பெறும் பெண்களுடைய எண்ணிக்கை 48%. உயர்கல்வி, ஒட்டுமொத்த உயர்கல்வி அதிக எண்ணிக்கை நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலம். இவ்வாறு தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயே முதன்மை பெற்ற மாநிலமாக இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களான புதுமை பெண்ணா இருக்கட்டும், தமிழ் புதனா இருக்கட்டும், காலை உணவு திட்டங்களா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இல்ல நான் முதல்வனா இருக்கட்டும், திறன் மேம்பாட்டு பயிற்சியா இருக்கட்டும், எல்லா திட்டங்களுமே இன்று பிற மாநிலங்களால் பின்பற்றப்படுகிறது. உலக அளவில் காலை உணவு திட்டம் கனடா நாட்டிலே அந்த பிரதமர் அதை செயல்படுத்துகிறார்கள். இங்கே பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒரு முத்தாய்ப்பான திட்டமா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கோம். ஆனா நுழைவுத் தேர்வுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி படிக்க முடியாது, குலத்தொழிலுக்கு போங்கன்னு சொல்றது அந்த புதிய கல்விக் கொள்கை. அதனாலதான் தமிழ்நாடு எதுக்குது, ஏத்துக்கவே மாட்டோன்றத உறுதியா நம்முடைய முதலமைச்சர் சொல்லிட்டார். உங்களுடைய கொள்கையில இங்க கொண்டு வராதீங்க, நாங்க உயர்கல்வியில எங்கேயோ இருக்கோம், எங்க மக்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா மக்களும் வளரணும், எல்லா மக்களும் கல்வியில முன்னேறணும். அதுதான் நம்மளுடைய முதலமைச்சருடைய தாரக மந்திரம், அவருடைய கொள்கை. அதுபடி இன்னைக்கு எல்லா பகுதியும் முன்னேறிடுது. அதனால புதிய கல்விக் கொள்கை நாங்க எதுக்குறோம். ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, மோடி அரசு புதிய கல்விக் கொள்கை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாங்க, முடியாதுன்றோம். பணம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. 2800 கோடி ரூபாய் கல்விக்கான நிதி ஒதுக்கல இந்த அரசு, மோடி அரசு, பாஜக அரசு. ஜல்ஜீவன் திட்டம் சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு குழாய் போட்டு பைப்பு கொடுங்க, நாங்க கிராமத்துல தண்ணி கொடுக்கல, இன்ன வரைக்கும் நிதி ஒதுக்கீடு நமக்கு செய்யல. 100 நாள் வேலை திட்டத்துக்கு கிராமத்துக்கு இது வரைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யல. இப்படி நிதி ஒதுக்கீடு செய்யாம நம்மளை வஞ்சிக்கிறாங்க. அவங்க காலடியில போய் உழணுமா. எங்களுடைய தலைவர் சொன்னார், தமிழ்நாடு தலைகுனியாது, நான் ஒரு நாள் தலைகுனிய மாட்டேன், நான் ஒரு நாள் விட்டு தர மாட்டேன், இதுதான் எங்க கொள்கை, எங்கள் திராவிட மாடல் ஆட்சி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நீங்க சொல்ற எதையும் ஏத்துக்க மாட்டேன். எங்களுடைய தலைவர் அவர்கள் நெஞ்சுறுத்தி எழுத்து நின்றுட்டு இருக்கா. நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு இடங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன ஈடி வருமா, இன்கம் டாக்ஸ் வருமா, என்ன பண்ணாலும் சரி, நான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறணும், தமிழ் மொழியை நான் காத்திட வேண்டும், தமிழ் மொழியை வளர்ச்சியிட வேண்டும், எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாங்கள் காத்துக்கொள்வோம் என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சர் உறுதியா இருக்கிறார். கவர்னர் என்ற ஒரு முறையில நமக்கு ஒரு இடைஞ்சல். தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றாரு, தலைவர் அறிவிச்சாரு. தமிழ் தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டு மாநில பாடல், இதுதான் பாடணும்னு உத்தரவு போட்டார். ஏங்க நம்ம ஒரு இனத்தை அழிக்கணும்னா மொழியை அழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆகவே நம்முடைய தமிழ் மொழி என்பதை இதுவரைக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்கள் பாதுகாத்து வர்றதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் மொழியை பேசிட்டு இருக்கோம்.
எத்தனையோ பேர் ஹிந்தியை பேச ஆரம்பித்த மொழியெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம ஹிந்தி படிக்காதன்னு யாரையும் சொல்லலை. யாருனாலும் படிக்கலாம், அவங்க இஷ்டம். என்ன மொழினாலும் படிக்கலாம். ஜப்பான் மொழி படிக்கலாம், ஸ்பெயின் படிக்கலாம், என்ன பிரெஞ்சு படிக்கலாம், என்னன்னாலும் படிக்கலாம். ஆனால் ஹிந்தி மட்டும்தான் இருக்குன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். எங்கள் மக்களுக்கெல்லாம் தெரியணும், தமிழும் இருக்கணும், ஆங்கிலமும் இருக்கணும். வேறு எந்த மொழியும் யாருனாலும் கற்றுக்கலாம். அதுக்கு நாங்கள் தடை போடலை என்பது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக கொள்கை. அதே போல் நம்முடைய ஜாதி மத வேறுபாடு கிடையாது. மத உணர்வை மதிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் தலைவர் சொல்கிறது, மத உணர்வை நான் மதிக்கிறேன், ஆனால் மத வெறி கொள்ளக்கூடாது. சண்டை போடாதீங்க நம்ம மத்தியில், நாம் எல்லாம் தமிழராக ஒன்றிணைவோம் என்பது தான் நம்முடைய முதலமைச்சர் நமக்கு சொல்கிறது. அதுபோல் எடப்பாடி அவர்களும் பாவம், அவர் பற்றி என்ன சொல்கிறது, அவர் பாவம் ஒன்றும் இல்லாமல் இருக்கார். என்ன செய்யணும் தெரியாமல் எதையோ புலம்பிட்டு இருக்கிறார். சட்டசபையில் வந்து சொல்றாரு, பெண்களுடைய உயர்கல்வி 48% என்று நிதியமைச்சர் பேசுறாரு. அவருக்கு அவர் சொல்றாரு, ஏங்க 54% உயர்கல்வியில வளர்ச்சி, தமிழ் தொழில் முனைவர் ஆக்க வேண்டும் என்ற திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். பெண்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு அதிக அளவிலான கடன் வழங்கப்படுகிறது. இவ்வாறெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நல்ல பல திட்டங்கள் மூலம் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்று யார் அறிவிச்சிருக்கா? ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் எதையாவது மீட்டிங் போட்டு இவங்க எப்ப வருவாங்க? தேர்தலுக்கு வருவாங்க, அவ்வளவுதான். அது எந்த கட்சியா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும் 4.5 வருஷம் எங்க போனீங்க? காணுமே. இன்னைக்கு அங்கங்க வந்து கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து சூரியனை உங்க கையால ஒண்ணு மறைக்க முடியாது, அதனால அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியதே இல்லை. நானும் இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க பேசுறதுல எதுவுமே உண்மை கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம 2021 4.5 வருஷமா தூத்துக்குடி எடுத்து எண்ணி பாருங்க. சாலை வசதிகள், பூங்காக்கள், மழைநீர் வடிகால்கள், கடந்த 2020ஆம் ஆண்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பிரைன் நகரா இருக்கட்டும், அம்பேத்கர் நகரா இருக்கட்டும், இப்ப எப்படி இருக்கு? ஆகவே நகரில் எங்கெல்லாம் தண்ணி கட்டுற இடங்கள் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்குது. இன்னும் புறநகர் ஒரு 3 வார்டு 4 வார்டு சரி செய்ய வேண்டி இருக்குது. அதையும் செய்வோம். அதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்வார். கிட்டத்தட்ட 784 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சாலைகள், பேவர் பிளாக் சாலைகள், நம்முடைய பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், அதுபோல நமக்கு நகர்நல மையங்கள், பள்ளி கட்டிடங்கள், சமூக நீதி விடுதி கட்டிடங்கள், 13 நகர்நல மையம், மருத்துவ மையங்கள் நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு. ஈஸியாக பக்கத்தில் போய் காய்ச்சல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஆங்காங்கே ரேஷன் கடைகள் பிரித்து கொடுத்துருக்குறோம். 210 டிரான்ஸ்ஃபார்மர்கள் நம்ம தொகுதியில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. 210 நமக்கு கரண்ட் போயிட்டு வருது, குறைந்த அழுத்தத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 210 டிரான்ஸ்ஃபார்மர்கள் நம்முடைய தொகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல மீன்பிடி துறைமுகம் தூர்வாரப்பட்டுள்ளது. மீன்பிடி துறைமுக விரிவாக்கத்திற்கு கடந்த வாரத்திலே 140 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு படகு, அந்த விசைப்படகு நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னாங்க. இன்னைக்கு மீன்பிடி துறைமுகம் விரிவாக்கப்படுகிறது. திரேஸ்புரம் கடற்கரை மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய அண்ணா காலனியா இருந்தாலும் சரி, விவேகானந்தா காலனியா இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் படகு அணைந்தளம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஏலங்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு நம்முடைய பகுதியில் அத்துணை வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்குது என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த ஆட்சியிலும் இப்படி நடந்தது கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் ஆட்சியிலே இன்னைக்கு தூத்துக்குடி ஒரு வளர்ச்சி பெற்ற நகரமாக இருக்கிறது. அத்துணை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது. மழைநீர் உள்ள வராதபடி அத்தனை நீர்வரத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டிருக்குது. அது முள்ளக்காடா இருந்தாலும் சரி, அத்திமரப்பட்டி விட்டு முள்ளக்காடா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த செங்குளத்திலிருந்து நமக்கு பக்கல்கொட வர காலா இருந்தாலும் சரி, எல்லா நீர்வரத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு மழைநீர் வந்து ஏகமா மக்கள் குடியிருப்புக்குள்ள போகாதபடி முறையே அந்த கால்வாயில கடல் சொல்லி சண்டை போடுறாரு எங்கிட்ட. ஒட்டுமொத்த உயர்கல்வியில நம்ம 54% கூட தான் இருக்கும், 56% இருக்கும். ஆனா பெண்களுடைய உயர்கல்வியில இந்தியாவிலேயே நம்ம 48%. ஆக எதுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க புரியாம அவர் பாட்டுக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. டெல்லி அணி தான் இன்னைக்கு வந்து அவங்க தான் எல்லாம் முடிவு செய்யறாங்க. அதனால நம்ம இந்த தேர்தலை நாம் முடிவு செய்ய வேண்டியது, தமிழ்நாட்டை காப்பாற்றிட வேண்டுமானால், தமிழ் மொழியை காப்பாற்றிட வேண்டுமானால், நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை காப்பாற்றிட வேண்டுமானால், நிச்சயமாக இந்த வருகின்ற 2026 தேர்தலில் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் முதலமைச்சர் ஆகிட வேண்டும். காலத்தின் கட்டாயம் போல எவ்வளவு இடங்கள் கொடுத்தாலும் அவர் துணிஞ்சு நிற்பார். நம்முடைய கூட்டணிக்கு மக்களிடையே நல்ல ஆதரவு இருக்கிறது. ஏற்கனவே உள்ள கருத்து கணிப்புகள்லாம் திராவிட முன்னேற்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்று கூறுகிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் களப்பணியாற்றுவோம்.
மீண்டும் முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் தளபதியாரை மீண்டும் முதலமைச்சராக அவரை பொறுப்பேற்க வைப்போம் என்று கூறிக்கொண்டு தமிழ்நாடு ஒரு நாளும் தலை குனியாது தலை நிமிர்ந்து நிற்கும். இப்போது இருப்பது போல என்றும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.